ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ2பி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமான முறையில். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வாங்க நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கோம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கருவேப்பிலை நான் அரை கப் எடுத்திருக்கேன். புதினா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு. இது கூட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன மிளகாவை எடுத்துக்கிறதால ஒரு 7லேருந்து 8 மிளகா கிட்டே எடுத்திருக்கேன். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, மெயினாக நிறைய புதினாவை சேர்க்குறோம். இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம். ஸோ இது நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதுவும் இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக தேவை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதினா, இஞ்சி அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறோம். நான் 7 மிளகா கிட்ட, சின்னதாக இருக்கிறதுனால 7 கிட்ட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து. நம்ம ஒவ்வொன்றத்தையாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் கலரிட்டு அடுத்து நம்ம கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை சேர்த்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே என்ன பண்ணலான்னா பாதியாகவும் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லைனா 3ஆகவும் நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். ஜஸ்ட் பாதியாக கொஞ்சம் கால்வாசிக்கு மடிச்சுட்டு ஸோ இந்த சைடில் வந்து அதே மாதிரி மடிக்கணும். ஸோ மசாலா தோசை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பரான உங்களுக்கு டொமேட்டோ சட்னியை வச்சு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹெல்த்தியான டொமேட்டோ சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.